இங்கே நம்ம ஹீரோ ஒரு சொந்தக்கார தாத்தா இறந்து போயிட்டாருன்னு சொல்லிட்டு அங்கே சாவுக்காக போயிருப்பாரு. அப்போ அந்த இடத்துல வச்சு ஒரு பொண்ணையும் பார்க்குறாரு. அந்த பொண்ணை பார்த்தோன்னே நம்ம ஹீரோக்கு ரொம்ப பிடிச்சி போயிடுது. பயங்கரமாக அந்த பொண்ணை சைட்டும் அடிக்கிறாரு. இப்போ அந்த பொண்ணுக்கிட்ட பேசலாம்னு சொல்லிட்டு கிட்ட போனால் இப்போ அந்த பொண்ணே வந்து பேசவும் செய்கிறா. நீ பிரகாஷ் தானே, அத்தையும் மாமாவும் எப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. அப்படியே அவரோட நம்பரையும் வாங்கிட்டு அவங்க அம்மாவோட நம்பரையுமே வாங்கிக்கிறான். இப்போ அந்த தாத்தாவோட இறுதி சடங்கு பண்ணும்போது ஒரு குட்டி பையன் வந்து அந்த தாத்தாவை தள்ளி விட்டுறான். இப்போ அந்த இடத்துக்கு வந்து அந்த பையனோட அப்பாவுமே அந்த பையனை போட்டு ரொம்ப அடிக்கிறாரு. இந்த சத்தம் கேட்டு அந்த பொண்ணுமே அந்த இடத்துக்கு வரா. ஆக்சுவலாக அந்த பையன் வேறு யாருமே கிடையாது, இந்த பொண்ணோட பையனாக தான் இருப்பான். இதை பார்க்குற பிரகாஷுக்குமே இவங்களுக்கு கல்யாணம் ஆகி குழந்தை இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஷாக் ஆகுறான். இப்போ அடுத்த நாள் அந்த பொண்ணுமே அவங்க வீட்டில் அந்த குட்டி பையன் கூட ஜாலியாக கதை சொல்லி விளாண்டுக்கிட்டு இருக்கா. அப்போ அந்த பொண்ணோட ஹஸ்பண்டுமே அங்கே வந்துட்டு இந்த பையனை ரூமில் போய் படுக்க வச்சுட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு கத்துறான். ஆனால் அந்த குட்டி பையனை பக்கத்து ரூமுக்குலாம் போக மாட்டேன்னு சொல்லிட்டு அடம் பிடிக்கிறான். அதை பார்க்குற அந்த பொண்ணோட ஹஸ்பண்டுக்கு பயங்கரமாக கோவம் வந்து அந்த குட்டி பையனை போட்டு அடிக்கவும் ஆரம்பிக்கிறான். இப்போ இந்த பொண்ணுமே குழந்தைய அடிக்காதன்னு சொல்லிட்டு பயங்கரமாக கெஞ்சிரா. ஆனால் அதெல்லாம் கேட்காம அவன் இந்த குழந்தைய தூக்கிட்டு போய் சோபாவில் வச்சுட்டு நான் எப்போ கூப்பிட்டாலும் நீ வரணும், அதுக்கு தான் நான் கல்யாணம் பண்ணிட்டு வந்தேன்னு சொல்லிட்டு இப்போ மிரட்டவும் செய்கிறான். திரும்பவும் அந்த குட்டி பையனை அடிக்கலான்னு சொல்லிட்டு இவன் போகும்போது இவ்வளோ நேரம் பொறுமையாக அந்த பொண்ணு கோபத்தில் கையில் கிடச்ச ஒரு பொருளை எடுத்து அவனோட தலையிலேயே அடிச்சிடுறான். அதனால் அவனுமே அந்த இடத்துல இறந்தும் போயிடுறான்.